கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் 24 ட்ரா நம்பர். ஓகேங்களா, டுடே 12/10/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, அதாவது என்ன நம்பர் 228க்கு 7 கன்ஃபார்மாக உள்ளே இறங்குது அப்படின்னு சொல்லியிருந்தோமா. டபுள் டமாக்கா 2 7 வேறு லெவலில் ஆட்டம், தரமான ஆட்டம், மிரட்டியாச்சு. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்லேயும் ஒரு சரியான அடி, வீடியோலையும் ஒரு சூப்பரான சரியான ஒரு ஆட்டம் தான். வேறு லெவலில் நம்ம நினச்ச மாதிரி இப்போ கரெக்டாக உள்ளே வருது. பட் ஆனால் 3 டிஜிட் மட்டும் எங்கிட்டாவது ஒரு சைடு மிஸ் ஆகிடுது. அதாவது ஏதாவது ஒரு சைடு பிசுறு தட்டிடு, இல்லைன்னா அட்டி வேறு லெவலில் தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். நேற்று நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருப்போம். ஏல வந்து நாளைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க ஆல் போர்டில் அப்படின்றத யூஸ் பண்ணுங்கன்றத சொல்லியிருப்போம். இப்போ வீடியோவில் தான் அவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டிங்க. அதாவது எல்லாமே தான், அதாவது ஆல் போர்டு வந்து 7 மெம்பர்ஷிப்லேயும் பாஸு, வீடியோலையும் பாஸு. ஏன்னா 2 வந்தாலே இப்போ 2 வச்சு 7 எடுத்தோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு இசிங்கில் அதை 7 வச்சு என்ன எடுப்போன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன எடுக்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஎல் போர்டு சியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கேஎல் போர்டு சியில் எத்தனை பேர் இதோட ஒரு 89 ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 100ல் மறக்காமல் இன்னும் ஒரு 11 பேர் டக்குன்னு ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறேன். கேஎல் போர்டு சீன்ற இந்த மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கை ரிவீல் பண்ணிடுவோமா. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். ஓகேங்களா, மெம்பர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குது சி போர்டு கொடுத்துருக்கோம் இல்லையா. சி போர்டை பொறுத்தளவு நம்ம கொடுத்துருந்த நம்பர் ஃபஸ்ட் நம்பர் 7 4 6. இதையே நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ணியிருந்தால் 3 டிஜிட்டே ஒன்று தான். ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு 7 பாஸு. ஓகேங்களா, இப்போ அதுக்கடுத்து 3 டிஜிட் பாக்ஸுங்க, இல்லை ஏபிஏசி பிசியில் 76 ஏபி பாஸு. ஏபி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஓகேங்களா, அதே மாதிரி ஏபிசியில் 7 பாஸு. ஓகேங்களா, 7னா 2 7 வந்திருக்கு. ஏசி பாஸு. ஓகேங்களா, இது வந்து மெம்பர்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கெஸ்ஸிங்கையும் உன்னால் பார்த்துக்க முடியும். அதுபோக 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க 762 கொடுத்துருக்கோம். இதில் வந்து நமக்கு வந்து பிசி பாஸு 762ல் வந்து பிசி 67 பாஸு. எனிவேஸ் ஏதோ ஒரு வின்னிங் தான், எல்லாமே ஒவ்வொரு வின்னிங் தான். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் இதில் வின்னிங் இருக்கப்போ நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்குமே எந்த ஒரு காம்பன்சேஷன் இல்லை, நமக்கு நல்லாவே ஒரு வின்னிங் தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, டெய்லி நம்ம எடுக்கிற நம்பர் கரெக்டாக உள்ளே உட்காந்துருது, அதுவே நமக்கு ஒரு திருப்தி தான். ஓகேங்களா, நம்மளால் வேறு யாருக்கும் அதாவது நஷ்டமாயிடக்கூடாது, அந்த ஒரு இதுதான் காரணம் தான். சரிங்களா, இப்போ இது வந்து ஃபுல்லாக மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கு. அடுத்து வீடியோவில் கொடுத்துருக்கோம் இல்லையா, வீடியோவில் என்னென்ன கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ் அதுலேயுமே ஜஸ்ட்டு மிஸ் தாங்க. 3 டிஜிட் பாக்ஸு 796 கொடுத்துருக்கோம். இதுலேயும் நமக்கு பிசி பாஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏபியை பொறுத்தளவு அப்படியே கரெக்டாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஏ போர்டு 2க்கு அடுத்து 7 தான் உள்ளே இறங்குன்றதை மார்க் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம். யாரெல்லாம் அதை கவனிச்சிங்களோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து நம்ம ஏவிஎஸ்சிபிசியை பொறுத்தளவு 7227 எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது 7667 ஆகிப்போச்சு. நம்ம எடுத்தது 77227 இப்படி எடுத்தோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகேங்களா, அடிக்க வேண்டியதான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆல் போர்டில் எப்பயும் போல் நமக்கு ஏசி வந்து பாஸு. ஆல் போர்டில் ஏசி 77 நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம சேனலுக்கு எப்பயுமே
நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி எல்லாருமே நம்ம சேனலுக்கு எப்பயுமே ஆதரவு கொடுக்கணும். எதனால் நம்ம டெய்லி வின்னிங் ஏதோ ஓரளவு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம இன்றைக்குரிய கெஸ்ஸிங் என்னென்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இது, ஏபிஎஸ்சிபிசி யாரெல்லாம் போடுவீங்கன்றதை சொல்லுங்கள். அதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம். அதில் நம்ம ஒரு டெய்லி வந்து கரெக்டாக அடிக்கக்கூடிய நம்பரை வந்து நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டியருக்கு வந்து அதை வேணால் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் அதில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க, எப்பயும் போல் நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் சம்ருதி லாட்டரிக்குரிய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்க இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 562 893 893. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 972 250. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 139. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதாவது 5 6 2 8 9 3 9 7 2 2 5 0 மற்றும் 1 3 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சம்ருதி லாட்டரிக்கான 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? 5 6 2 2 5 0 1 3 9 ஓரளவு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த 7 6 7 இதை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 12ஆம் தேதி 24க்கு வாய்ப்பு நிறையவே இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்சாக தான் பார்த்து அது எந்த நம்பர்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபி ஏசி அண்டு பிசி. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 75. ஓகேங்களா? ஏன்னா பிசியை வச்சு இதை நம்ம எடுத்துருக்கோம். 75 96 60 02 27 97 79 13. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட் நம்பர். ஓகேங்களா? 7 5 9 6 6 0 0 2 2 7 9 7 7 9 1 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். இந்த கெஸ்ஸிங்கையும் வீடியோவில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கும் மெம்பர்ஷிப்பில் வரக்கூடிய கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி எது ஹைலைட்டாக வருதோ அந்த நம்பரை தூக்கி எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களாலே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்க முடியும். அதனால் பார்த்து கவனமாக சூப்பராக எடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒரு சரியான ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுனா, அதாவது நேற்று 2 வந்துச்சு, அதாவது 2 2 8 வந்துச்சு. இப்போ 7 6 7 வந்திருக்கு. ஓகேங்களா? 2 2 8 வந்தப்போ இதுக்கு ரிசல்ட் வந்து 7 கரெக்டாக சொன்னால் வந்துருச்சு. ஓகே, இப்போ 7 6 7 வருதே, இப்போ இதுக்கு என்ன நம்பர் நீ எடுப்ப அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம 7க்கு வந்து ஒரு 2 எடுத்துக்கிடுவோம், இன்னொரு 7க்கு வந்து ஒரு 7 எடுத்துக்கிடுவோம், 6க்கு வந்து 9 எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? அப்போ 279 தான் ரிசல்ட்டா? அப்படி இல்லை, அப்படி இது ஹைலைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 2 நம்பர் கண்டிப்பான முறையில் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2779 29 இப்படி எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஓகேங்க, இது என்னுடைய சக்ஸஸனில் உள்ளது. அதாவது பார்ட் ஆஃப் இதில் அடுத்து கட்ட செக்ஷனில் கரெக்டாக உள்ளே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். சரிங்களா? இப்போ அடுத்தடுத்து என்ன நம்பருன்றதை பார்த்துருவோம். இப்போ ஏ போர்டை பொறுத்தளவு 7 வந்திருக்கு இல்லையா, 7 வச்சு 2 இல்லைன்னா 9. ஓகேங்களா? இப்போ சி போர்டை பொறுத்தளவு ஒன்று அதே 7 வரணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 3 உள்ள வரணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9 உள்ள வரணும். ஓகேங்களா? இதுதான்
ஏசி. ஓகேங்களா? எதுக்கு நீங்கள் ஏசி வந்து இப்படியும் ப்ளே பண்ணிக்கலாம். வெறும் ஏசி, அதாவது 2 7 9 7 2 3 2 9 9 3 3 9 இப்படி தான் மொத்தமாக 6 நம்பர்ஸ் வரும். ஒரு நம்பர் உட்காந்தாலும் ஏசி நம்மளுக்கு பாஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவும் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆல் போர்டு. ஓகேங்களா? ஆல் போர்டை பொறுத்தளவு அப்போயே சொல்லியாச்சு, 2 7 9 தான். ஓகேங்களா? ஃபைனலாக ஒரு நம்பர் எடுப்போம் இல்லையா? அந்த நம்பர் எடுக்கணுமா இல்லையா? அது நீங்கள் கேட்பீங்களா இல்லையா? அதை நம்ம கண்டிப்பாக எடுக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி தான். ஓகேங்களா? 1 எடுத்துக்கணும். 3 டிஜிட் பாக்ஸாக இப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 279 அண்டு 271. ஓகேங்களா? இதுதான் ஆட்டமே. பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 7 9 சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 1. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எல்லா கெஸ்ஸிங்கையுமே கவர் பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக மறக்காமல் எல்லாருமே கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டியருக்கான ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு வேணும்னா எல்லாருமே டியர்னு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 50 கமெண்ட்ஸுக்கு மேலே வந்துடுச்சுனாலே நம்ம அதுக்கான ஒரு மெம்பர்ஷிப்கான ஒரு பேக்கை ஓப்பன் பண்ணிடுவோம். சரிங்களா? கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டியருக்கான ஒரு கெஸ்ஸிங் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட்டு டியர்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நம்ம நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். உங்களுடன் நான். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer: This video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.